இயக்குனர் இமயம் பாரதிராஜாவினுடைய இறுதி நொடிகளானது இப்போ சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். 84 வயதாக இருக்கக்கூடிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் உடல்நலக் குறைவால் தற்போது காலமாகியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் தாங்க இறுதி அஞ்சலிக்காக அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய மாபெரும் புரட்சியை செய்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்தினவர் அப்படின்ற ஒரு பெருமை இவருக்கு இருக்குது. நிறைய தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. இவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா காலத்தால் அழியாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு அம்சங்களோடு இன்னும் நிறைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் மரியாதை, 16 வயதினிலேயே, இந்த மாதிரியான படங்களை எல்லாம் கண்டிப்பாக யாராலையும் மறக்கவே முடியாதுங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க பார்த்தாலுமே கூட அந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் சரி, அதில் இருக்கக்கூடிய வசனங்களும், அதில் இருக்கக்கூடிய இசையும் பார்த்திங்கன்னா யாராலையும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய புரட்சியை செய்த சாதனையாளராக இருக்கக்கூடிய இயக்குனர் இமயம் தன்னுடைய இறுதி நேரத்தில் கூட யாருமே இல்லாமல் தனியாக தாங்க இருந்திருக்காரு. அதாவது இவருடைய மகனுடைய இறப்பானது நடந்து 1 வருடம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இயக்குனர் இமயமும் பார்த்தீங்கன்னா இந்த திரையுலகத்தை விட்டு போயிருக்காரு. அதாவது இவருடைய மனைவிக்கும் சரி, இவங்களுடைய மருமகளுக்கும் சரி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருக்கும். ஏன்னா மகன் இழந்ததே அவங்களேருந்து அந்த சூழ்நிலையிலேருந்து இன்னும் மீண்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்து அவங்களுடைய வீட்டில் இப்படி ஒரு சோகம் நடந்திருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா தன்னுடைய மகனுடைய இறப்புக்கு அப்புறமா பாரதிராஜா பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தார். ஸோ தன்னுடைய மகனை நினைத்தே ரொம்ப இவருடைய உடல்நலத்தை வீணாக்கிக்கிட்டாரு. சரியாக சாப்பிடாமல் நிறைய டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவரை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வயது மூப்பும் ஒரு காரணம் தாங்க. ஸோ வயது மூப்பு காரணமாக இருக்கும் பொழுது உடல்நலத்தை சரியாக பராமரிக்காமல் விட்டதுனாலையும் இவர் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டார். ஸோ உடல்நலத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டதுனால இவரால் சொந்த ஊரான தேனியில் இருந்து சிகிச்சை எடுக்க முடியலங்க. ஸோ அதனால் சென்னையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக இவர் இங்கேயே தங்கியிருக்காரு. இவங்களுடைய பணியாளர்கள் தான் இவங்களை கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி எப்போதும் போல் வழக்கமாக அவருக்கு மெடிசன் கொடுக்கறதுக்காக பணியாளர்கள் போகும்பொழுது அவருடைய உடல்நிலையில் ஒரு அசௌகரியம் இருக்கிறத உணர்ந்திருக்காங்க. ஸோ உடனே டாக்டருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் போய் செக் பண்ணும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே பாரதிராஜா சாருடைய பாடி அக்செப்ட் பண்ணாமல் இருந்ததுனால ஸோ அவர் ரொம்ப தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் காலமாயிட்டார் அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து தேனி மாவட்டத்திலிருந்து மனைவியும் மருமகளும் பேர குழந்தைகளும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இறுதி சடங்குகள் குறித்த தகவல்கள் எல்லாம் வெளியாகும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கலாம். அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன முடிவு பண்ண போகிறாங்க. அவர் இறக்கும் தருவாயில் இருந்தப்போ கூட அவருடைய கடைசி நேரத்தில் கூட மனைவி, மருமகள், பேர குழந்தைகள் அப்படின்னு யாருமே கவனிக்காமல் இருந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா எத்தனை உறவுகள் இருந்தாலுமே கூட அவர் யாருமே இல்லாமல் தாங்க இறந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய மகன், அவருடைய ஆன்மா கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஏன்னா அவர் மனோஜ் ரொம்பவே விரும்பினார். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா இவருடைய உலகமே இருண்டு போன மாதிரி பாரதிராஜா சார் அப்படியே நொறுங்கி போயிட்டார். அதனாலேயே அவருக்கு சீக்கிரமாக இந்த மாதிரி உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா 1 வருஷம் தாங்க ஆகுது. 1 வருஷம் கூட இன்னும் ஆகலை சொல்லப்போனால். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய துயர சம்பவமானது நடந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது தன்னுடைய மகனுடைய இறப்பு பார்த்திங்கன்னா இவருடைய மனநிலையை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா புரியுதுங்க. ஸோ இவருடைய மனநிலை பாதிப்படையுது, உடல்நிலை பாதிப்படையுது அப்படின்னா அவர் மகன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு பார்த்திங்கன்னா, பாசம் பார்த்திங்கன்னா எவ்வளவு பெருசு அப்படின்றது நல்லா தெரியுதுங்க. ஒருவருடைய பிரிவு தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அன்பு ரொம்ப ஆழமானதாகவும் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா இவர் உடனே இறந்திருக்காரு. அது யாராலையும் ஏற்றுக்கவும் முடியல. ஸோ திரையுலகத்துக்கெல்லாம் இது மிகப்பெரிய பேரிழப்பு. ஏன்னா இயக்குனர் இமயம் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அவருடைய வாழ்நாளில். இருந்தாலுமே கூட கடைசி நிமிடங்களில் அவர் என்னென்ன நினச்சிருப்பார் அப்படின்னு கூட தெரியல. எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பார். ஸோ தனக்கு மனைவி இருந்துமே கூட இல்லை, மருமகள் இருக்காங்க, பேர குழந்தைகளை கூட கடைசியாக பார்க்காம அவர் உயிர் விட்டிருக்காரு. இந்த மாதிரி சம்பவங்கள் நிஜ வாழ்க்கையில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ திரையுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நடிகர்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக பெருசாக தெரியாது அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஏன்னா சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா திரையுலகத்தில் தொடர்ச்சியாக இது மாதிரியான துயர சம்பவங்களானது நடந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்குது. ரசிகர்களுடைய மனசை ரொம்பவே கணக்க செய்திருக்குன்னு தான் சொல்லணும்.
ஏன்னா இப்போ தான் வந்து தல அஜித்துடைய அம்மா கூட வந்து மரணம் அடைஞ்சிருந்தாங்க. வயதின் மூப்பின் காரணமாக இருந்தாலுமே கூட இது வந்து திரையுலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்துட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இயக்குனர் பாரதிராஜா தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பை வந்து சந்தித்திருந்தார். அவருடைய ஒரே மகனும் நடிகருமான மனோஜ் வந்து திடீர்னு உடல்நலக் குறைவால் வந்து காலமானார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, என் மகன் தான் என் உலகம் அப்படின்னு பல பேட்டிகள் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். முதுமையினுடைய வாசலில் நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய ஒரே மகனை இழந்து சொல்ல முடியாத சோகத்தில் அவர் வந்து மூழ்கி இருந்தார். ஸோ அந்த சோகம் வந்து மாறுறதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா, இவருடைய வாழ்க்கையும் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதே மாதிரி தாங்க பிரபல பின்னணி பாடகியுடைய ஜானகியினுடைய வாழ்க்கையிலையும் ஒரு இழப்பானது ஏற்பட்டது. பல ஆயிரம் பாடல்கள், பல கோடி ரசிகர்கள், தேசிய விருதுகள், உலக புகழ் பெற்றவை அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கை அப்படின்னா அது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அது அவங்களுடைய மகன் முரளிகிருஷ்ணன் மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் தன்னுடைய ஒரே மகனை வந்து இழந்திருக்கிறாங்க ஜானகி. இந்த இழப்பு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சாதாரண துயரம் கிடையாதுங்க. அது வாழ்க்கையை வந்து சிதறடிக்கக்கூடிய ஒரு கணம். அப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை இழக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக எந்த விருதும் எந்த ஒரு புகழும் ஆறுதல் தர முடியாத ஒரு வலி தாங்க அது. அந்த வலி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜானகி அம்மா வந்து தாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பாரதி ராஜாவாகட்டும், ஜானகி ஆகட்டும், இவங்க மட்டும் கிடையாதுங்க. தமிழ் சினிமா துறையில் பல இயக்குனர்கள், நடிகர்கள், பாடகர்கள் தங்களுடைய பிள்ளைகளை காலத்துக்கு முன்னாடியே வந்து இழந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த வலியோடு தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ வெளியில் அவங்க சிரிக்கிறாங்க, மேடையில் வந்து கைத்தட்டல் வாங்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அவங்களுடைய விஷயங்கள் நம்ம கண்டுக்காமல் போகிறோம். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தாங்க தெரியுது. அந்த வீடு வந்து வெறுமையாக இருக்குது. அந்த வீட்டில் தினமுமே வந்து நிறைய பிரச்சனைகளானது இருக்குது, நிறைய சோகங்கள் இருக்குது, நிறைய வலிகள் இருக்குது. தினம் தினம் அவங்கள வந்து கொன்னுக்கிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் எத்தனை பேருக்கு வந்து தெரிய போகுது. அதே மாதிரி தாங்க இளையராஜா சார் வீட்லேயும் ஒரு பெரிய துயர சம்பவமானது நடந்தது. தன்னுடைய ஒரே மகளான பவதாரணி தன்னுடைய 41வது வயதில் வந்து உடல்நலக்குறைவு காரணமாக வந்து திடீர்னு காலமானாங்க. அப்போது இளையராஜாவும் அவருடைய மகன்களும் நொறுங்கி போனாங்க. வருடங்கள் அப்படின்றது ஓடினாலுமே கூட இன்னுமே யாரும் அந்த வருத்தத்தில் இருந்து வெளிவரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சம்பவங்கள் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் ரசிகர்களில் தங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க. என்ன தான் வந்து நடந்தாலும் பெற்றோர்களுக்கு எப்போதும் பிள்ளைகள் பிள்ளைகள் தான். பிள்ளைகளை இழக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய தண்டனை. அந்த தண்டனை பார்த்திங்கன்னா பாரதி ராஜாவுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் மிகப்பெரிய வலியை வந்து கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த வலிகளை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து பிரார்த்தனை செய்துக்குங்க. ஸோ நெஞ்சையே வந்து உடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. பலாயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கண்ணீரையும் அந்த ஆறுதலையும் மட்டும்தான் அவங்களால வந்து அவங்களுடைய வலிகளை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஜானகி அம்மாவுக்கும் பாரதி சாருக்கு மட்டும் கிடையாது. குழந்தைகளை இழந்து அமைதியாக வலியை சுமந்து வாழக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்குமே இது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மேலா துயரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவுமே அவங்களுடைய மௌன அஞ்சலியும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிச்சுக்கோங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தேவையும் கூட. கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி அப்டேட்ஸோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.